பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஒவ்வொரு வாரமும் வித்தியாசமான துறைகளைச் சேர்ந்த ஆளுமைகள் அவங்களோட அனுபவங்களை எல்லாம் பேசும் தலைமை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த விதத்தில் வாழ்க்கையில் நிறைய மேடு பள்ளங்களை சந்தித்த, நிறைய கஷ்டங்களை எதிர்கொண்ட, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தன்னுடைய வெற்றி சூத்திரமாக ஒரு தைரியத்தையே பிரதானமாக கொண்ட ஒரு ஆளுமையினுடைய அனுபவத்தை தான் நீங்கள் தரிசிக்க போகிறீங்க. ஒரு நாவலை படித்த ஒரு சுவாரஸ்யம், அதில் இருக்கக்கூடிய மேடு பள்ளங்கள், வாழ்க்கையை இன்னும் சொல்லணும்னா எப்படி ஒரு தைரியமாக வாழ்க்கையை அணுகினார், வெற்றிக்கு மிக அருகாமையில் அந்த தைரியம் அவரை எப்படி கொண்டு போய் சேர்த்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. அவரை பற்றிய ஒரு அழகிய முன்னோட்டத்தோடு நம்ம பயணிக்கலாம். மருந்து வர்த்தகத்தில் முன்னணியில் இருக்கின்றது கேப்லின் பாயிண்ட் நிறுவனம். 200க்கும் மேற்பட்ட மருந்துகளை தரத்தோடு தயாரித்து லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யும் கேப்லின் பாயிண்ட் நிறுவனத்தின் நிறுவனர் பார்த்திபன் அவர்கள் BA வரலாறு படித்தவர். கல்லூரி நாட்களில் இடதுசாரி சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்ட பார்த்திபனின் தொடக்க காலம் மிகவும் போராட்டம் நிறைந்ததாகவே இருந்தது. வெறும் 5000 ரூபாய் முதலீட்டோடு ஆரம்பிக்கப்பட்ட இவரது நிறுவனம் இன்று பல ஆயிரம் கோடி ரூபாய் சந்தை மதிப்பை பெற்றிருக்கின்றது. புத்தகங்களை அதிகம் நேசிக்கும் எனது வாழ்க்கையை சில புத்தகங்கள்தான் புரட்டி போட்டன என்கிறார் கேப்லின் பாயிண்ட் நிறுவனத்தின் நிறுவனர் பார்த்திபன் அவர்கள். கையில் காசில்லாமல் கண்கள் நிறைய கனவுகளோடு வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொண்டதுதான் தனது வெற்றியின் ரகசியமாக கூறும் பார்த்திபனுக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகளில் ஏற்பட்ட அனுபவம் சவால் நிறைந்ததாக இருந்திருக்கின்றது. கொள்ளை, கொலை, வழிப்பறி, வன்முறை நிறைந்த அந்த நாடுகளில் உயிரை பணயம் வைத்து சாமர்த்தியமாக இவர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இன்று ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க தேசங்களில் கேப்லின் பாயிண்ட் நிறுவனத்தை முதன்மையான நிறுவனமாக மாற்றியிருக்கின்றது. சவாலான தருணங்களை எப்படி எதிர்கொண்டார் என்பது குறித்தும், மருந்து ஏற்றுமதி துறையில் உள்ள சிக்கல்கள் குறித்தும், தொடக்க காலத்தில் எந்தவித இலக்குகளும் இல்லாமல் இருந்த இந்த மருந்து வர்த்தகத்தின் மன்னரை இன்று பல மிக பெரும் வணிக கனவுகளோடு இருக்கும்படி மாற்றிய தருணங்கள் குறித்தும் மனம் திறந்து பேசுகின்றார் இன்றைய நம் பேசும் தலைமையில். மருந்து வர்த்தகத்தில் மன்னராக இருக்கக்கூடிய கேப்லின் பாயிண்ட் நிறுவனத்தினுடைய நிறுவனர் பார்த்திபன் அவர்களை தான் இன்றைய பேசும் தலைமையில் சந்திக்க இருக்கிறீங்க. ரொம்ப வித்தியாசமான மனிதராக இருக்கிறார். வாழ்க்கையை பற்றிய பார்வை, இந்த வணிகத்தை, வர்த்தகத்தை பற்றிய பார்வை அப்படின்னு நிறைய டைமென்ஷனில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேசுகிறார். வாருங்கள் நேயர்களை தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க்கையை ரொம்ப தைரியமாக எதிர்கொண்டு உங்களுடைய அனுபவங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க ஆவலாக இருப்பாங்க சார். முதல்ல கல்லூரி காலம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. சிலர் நிறைய இலக்குகளோடு இருப்பாங்க, சிலர் இந்த மாதிரி நான் வாழ்க்கையில் அடையணும் அப்படின்ற எண்ண ஓட்டங்கள்லாம் இருக்கும். உங்களுடைய கல்லூரி நாட்கள் எப்படி இருந்தது? என்னோட கல்லூரி நாட்களில் இடதுசாரி சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டேன். அது அந்த காலகட்டத்தில் எனக்கு முக்கியமாக தோன்றது வந்து அந்த இயக்கத்தில் ஒரு வேகத்தோடையும், என்னோடய படிப்பில் மிகப்பெரிய வேகத்தை காட்டுறதுக்கு பதில் அங்கே வேகம் செலுத்தினேன். அந்த வேகம் வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் அது வந்து there is a difference between pro-poor and pro-povertyன்னு சொல்லுவோம். அதாவது pro-poorங்கிறது இட் மேக்ஸ் யூ கம்பேஷனேட், ஆனால் pro-povertyங்கிறது இட் வில் மேக் யூ புவர். அது வந்து அந்த காலகட்டத்தில் எனக்கு தெரியாமல் இருந்தது. சிம்பத்தைசிங் வித் பாவர்ட்டி இஸ் சம்திங் லைக் ஆக்சுவலி பேட்டர்னைசிங் எ ரிலிஜன். அதனால் அது வந்து நீங்கள் ஒரு ப்ரோ-புவராக இருந்ததுன்னா உங்களை ஒரு நல்ல மனுஷனை உருவாக்கும், ஆனால் ப்ரோ-பவர்ட்டியாக இருந்ததுன்னா உங்களையே ஒரு புவராக உருவாக்கிடும். இது எனக்கு அந்த காலகட்டத்தில் தெரியாமல் இருந்தது. அது படிக்கிற காலகட்டத்தில் அது வந்து உங்களுடைய இளமையில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், நீங்கள் அந்த காலகட்டத்தில் படிக்கிற புஸ்தகங்கள், நீங்கள் நேசித்த மனிதர்கள், இவங்களெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணுறது. அது அடுத்த கட்டத்தில் வேலை தேடுற போது தான் அது வந்து எந்த அளவுக்கு அது ஏட்டு சுரக்கான்றது புரியுறது. அந்த தத்துவம் வந்து நல்லது தான், அது வந்து என்னை ஒரு நல்ல மனுஷனை உருவாக்கிச்சு. ஆனால் அது ஒரு வல்லவனாக உருவாக்கலை, நல்லவனாக உருவாக்கி. ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஒரு மருந்து வர்த்தகத்தில் வந்து உலகளாவிய அளவுகளில் ஒரு முத்திரை பதிச்சிருக்கிறீங்க, உங்கள் நிறுவனம் பதிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் படித்தது வந்து BA ஹிஸ்ட்ரி அப்படின்னா இந்த துறைக்கும் நீங்கள் படித்ததுக்கும் சம்மந்தம் இல்லை, அப்படி தானே? படித்தது நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்கள் பாட்டியை பற்றி எனக்கு சரியாக தெரியாது, எலிசபெத் பாட்டியை பற்றி படித்தேன்னு.
படித்த படிப்பு என்ன, அந்த காலத்தில் படித்த பெரும்பாலும் படிப்பு ஸ்கூல்ஸ்லேயும் காலேஜஸ்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஹெல்ப்போ அல்லது ஒரு ஃபினான்ஷியல் எஜுகேஷனோ இருக்கிறது இல்லை. இந்தியா விட்டு வெளியே போன பிரிட்டிஷ் மெக்காலே எஜுகேஷன் தான் அந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ அது பை டிசைன் ஆர் டிஃபால்ட் அந்த எஜுகேஷனே கண்டினியூ ஆச்சு. ஆனால் மாற்று கருத்துகள்ன்றது எனக்கு கிடைச்சது வந்து நான் படித்த புஸ்தகங்கள்ல இருந்தால் அந்த புக்ஸ் மோஸ்ட்லி செல்ஃப் ஹெல்ப், மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி புக்ஸ் தான். இந்த புக்ஸில் படித்தது பெரும்பாலும் வந்தவாசி பேட்டலு, சேரா, சோழா, அலாவுதீன் கில்ஜி, இது எதுவுமே எந்த காலத்துலையுமே அது எனக்கு யூஸ் பண்ண முடியல. நீங்கள் ஒரு கிராமத்திலிருந்து பிறந்து இன்றைக்கு இந்த மருந்து வர்த்தகத்துறை உலகளாவிய அளவுகளில் ஏற்றுமதி அதெல்லாம் செஞ்சிட்ருக்கிறீங்க. ஆனால் அந்த இடைப்பட்ட காலம், இந்த கேப்லின் பாயிண்ட் நிறுவனம் தொடங்குவதற்கு ஒரு இடைப்பட்ட காலம் உங்களுக்கு இருந்தது. அந்த போராட்டமான வாழ்க்கை என்ன அனுபவங்களை தந்துச்சு? இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் பார்க்கணுன்னா ஒரு மென்டல் மாடல் அப்படின்னு சொல்லுவேன் நான். அதை உங்கள் எல்லாத்துக்குமே காரணம் உங்களோட மைண்ட் செட்டு தான் ஃபஸ்ட்டு. அதை நம்ம டீப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் செட் எதனால் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 ஃபேக்டர்ஸுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் வந்து ஜீன்ஸ். நீங்கள் எந்த விதமான நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க இவர் உங்கள் அப்பா மாதிரி உங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு, ஜெனட்டிக் ஃபேக்டர். செகண்டு, எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க லைஃப்பில், நம்பிக்கைகளாக, அது பெரும்பாலும் உங்கள் பெற்றோர்கிட்டேருந்து உங்கள் டீச்சர்ஸ்கிட்டேருந்து உருவாகும், இல்லை பிஎஸ்கிட்டேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை நீங்கள் வந்து ரைட் அண்ட் ராங்குன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணி எடுத்துப்பீங்க. அப்புறம் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்னு பார்க்குற போது கக்னிட்டிவ் ஸ்கில்ஸ். இதை அந்த புரிந்துணர்தல்னு சொல்லுவோம். இந்த கக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் இஸ் நாட் பீன் ஆக்சுவலி டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் ரிச் அண்ட் புவர் இன் த ரைட் வே. அதனால் ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் அந்த கக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் நமக்கு பெட்டர் ஆகிற போது வாழ்க்கை பெட்டர் ஆகுது. அதுக்கு முன்னால் வரைக்கும் வாழ்க்கை ஒரு போராட்டமாக தான் இருக்குது. இப்போ பெரும்பாலும் சார் இப்போது மருந்து வர்த்தகம் இது சார்ந்து இருக்கிறப்ப இது சார்ந்த படிப்பு படிச்சிருப்பாங்க அல்லது அவங்க குடும்பம் அந்த பிஸ்னஸை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கிறீங்க, நிறைய துறைகளில் போய் வேலை பார்த்துருக்குறீங்க, மும்பைக்கு போயிருக்கிறீங்க. இந்த மருந்து விற்பனை இதற்குள் நீங்கள் காலடி எடுத்து வைத்த தருணம் எப்படி நிகழ்ந்தது? லைஃப்பில் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு முன்னால் இட் டசன்ட் ஹேப்பன் பை டிசைன், டீஃபால்ட்டாக தான் வரும். நீங்கள் ஒரு எந்த குடும்பத்தில் பிறக்கணுன்றதும் அது ஒரு டிசைன் கிடையாது, சாய்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன படிக்கணுன்றது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அது ஒரு டிசைனும் கிடையாது, சாய்ஸும் கிடையாது. அதே போல் பல விதமாக வேலை செஞ்சேன். நான் ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு விஜய் அமித்ஷாது கம்பெனியில் வேலை செஞ்சேன், அடுத்து ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்பில் வேலை செஞ்சேன், அடுத்து ஒரு ஹோட்டலு, அங்கேருந்து வந்து யூஎம்எஸ் ரேடியோ ஃபேக்ட்ரின்னு ஒரு இடத்துல ரெப்ரசன்டேட்டிவ், திரும்பி ஒரு புக் ஷாப்ஸு, திரும்பி ஒரு ஹோட்டலு. அங்கே சந்தித்த ஒரு மனிதர் தான் என்னை வந்து நீ இங்கேயே கண்டினியூ பண்ண போறியான்னு கேட்டார். இல்லை இந்த இடத்துலேருந்து போகணும்னு சொன்னபோது இஸ் கனெக்டட் மீ டு சவுக்லே அண்ட் கம்பெனி அப்படின்னு ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி கனெக்ட் பண்ணுறாரு. அவர் என்ன கேட்டார், அவங்க என்ன பண்ணார், வேடிக்கை கேட்டார், நீங்கள் வந்து ஹோட்டல் எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ஃபுட்டெல்லாம் டிலே ஆச்சுன்னா போய் சொல்லுவீங்களா, அது மாதிரி டூ யூ ப்ளஃப்னு என்ன கேட்டார். ஐ said if I say I don't bluff that itself is a bluff அப்படின்னு சொன்னேன். அது அவரை கொஞ்சம் இரிட்டேட் பண்ணிடுச்சு. அதனால் என்னை கொண்டு போய் ராஜமந்திரின்னு ஒரு இடத்துல அப்பாயின்ட் பண்ணி விட்டார். அதுவும் அந்த அட்வர்சிட்டி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சு. என்னால் தெலுங்கு கற்றுக்க முடிஞ்சது. என்னோடய முதல் வியாபாரத்தையும் நான் ஆந்திராவில் தான் ஆரம்பித்தேன். என்னை ஓரளவுக்கு என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கவும் சின்ன வியாபாரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ணது ஆந்திரா. ஸோ எந்த அட்வர்சிட்டியுமே தெர் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் அ சீட் இன் அட்வர்சிட்டிங்கிறது எனக்கு லேட்டர் பாயிண்ட் ஆஃப் லைஃப்பில் தான் தெரிஞ்சுது. முதல்ல ஒரு மெடிக்கல் ரெப்பாக தான். ஆமாம், நான் சாதாரண மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னா வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற பர்சனாக இருக்கணும், நல்லா பேசக்கூடியவராக இருக்கணும், சட்டென்று அவரை கவரக்கூடிய ஒரு விஷயம்லாம் இருக்கணும்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் நிறைய புத்தக வாசிப்புலாம் இருக்குது. உங்களுடைய அந்த பேச்சு ஆளுமையை நீங்களே மதிப்பிடுறதுன்னா அந்த ஸ்பிரிட்டை வந்து சொல்லணும்னா எப்படி சொல்லுவீங்க? I'll put it in one sentence. I have learnt in the street and become street smart. அந்த street smart character என்னுள்ள இருந்திருக்கு. Probably that must have helped me actually to become a medical representative in a successful way. உங்களுடைய ஆரம்ப காலங்களில் சார் பொதுவாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் வந்து அவங்க பெரிய உயரத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா அந்த சாதனையை பற்றி மட்டுமே அதிகமாக பேசிகிட்டு இருப்பாங்க. யாருமே அந்த இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற அந்த ஸ்ட்ரகிள் பற்றிலாம் நிறைய பேச மாட்டாங்க. உங்களுடைய அந்த கேப்லின் பாயிண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரகிள் எப்படி இருந்தது, அதை மெல்ல மெல்ல நீங்கள் எப்படி இந்த நிறுவனம் ஆரம்பிக்கிறதுக்கான அந்த இலக்கு, அந்த விதையை நோக்கி நகர ஆரம்பிச்சிங்க? Past of course is a lesson. You learn from the past and learning is the teacher of teachers. ஸோ அந்த பாஸ்ட்டில் எனக்கு சிறுசாக ஒரு 5,000 rupees வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன். இந்த ஆரம்பித்த போது கிடைச்ச நம்பிக்கையை வச்சு ஒரு சின்ன ஃபேக்ட்ரியாக ஒரு 2 பார்ட்னரோடு ஆரம்பித்தோம்.
அப்புறம் 1990 கேப்லின் பாயிண்ட் லெபரேட்டரிஸ் என்ற ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பித்தோம். அப்புறம் 1994 we converted it as a public limited company. And then we approached the public. That public issue, of course, is the maximum subscribed public issue in India in pharmaceuticals even today. 117 times. Conceptually, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோம். எக்ஸிக்யூஷனில் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் have happened. So by 98-99 we have come back actually to square one. அந்த பீரியடில் again of course I have to rethink of a strategy. அப்போ நினச்ச போது எனக்கு 2 தான் புரிஞ்சுது. ஒன்று, இந்த மிகப்பெரிய தோல்வியிலேருந்து வெளியே வரணும்னா எனக்கு எக்ஸ்ட்ராடினரியாக நாலேஜ் இருக்கணும், இல்லை எக்ஸ்ட்ராடினரியாக ஏதாவது டெக்னாலஜி தெரியணும். ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் தோல்வியே வந்திருக்காது. அப்போ எக்ஸ்ட்ராடினரியாக கரேஜ் இருக்கணும். ஸோ த கான்செப்ட் இஸ் ஒன் மேன் வித் கரேஜ் இஸ் அ மெஜாரிட்டி. அப்படி தான் நான் வந்து ஐ வென்ட் டு கண்ட்ரீஸ் வேர் மோஸ்ட் பீப்புள் ஃபியர் டு கோ. ஆரம்ப நாட்களில் சார், இன்றைக்கு வாழ்க்கையே ஒரு அனுபவம் தான். நம்ம திரும்பி பார்க்குறப்ப அனுபவங்களின் வழியாக தான் நம்மளுடைய வாழ்க்கை ஓடிட்டு இருக்குல்ல. நீங்கள் இன்றைக்கு திரும்பி பார்க்குறப்ப அந்த ஆரம்ப காலத்தில் அந்த ஃபெயிலியருக்கான காரணம், இதை நம்ம செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நீங்கள் என்ன பாடத்தை கற்றுக்கிட்டீங்க? அதாவது ஒரு பிஸ்னஸ்மேனா மற்றவங்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் டொனால்ட் ரம்ஸ்ஃபீல்டு எக்ஸ்டெம்போவா சொல்லுவார், லைஃப் இஸ் ஆக்சுவலி அன்னோன் அன்னோன்ஸ், நோன் அன்னோன்ஸ் அண்ட் நோன் நோன்ஸ். அது தமிழில் எப்படி சொல்லலாம்னா, அதாவது எனக்கு தெரியாதுன்றதே எனக்கு தெரியாது. எப்போ எனக்கு தெரியாதுன்றது எனக்கு தெரியுமோ அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஃபார் நாலேஜ். நம்மளோட இக்னோரன்ஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தட் மீன்ஸ் யூ ஆர் ஓப்பன் ஃபார் நாலேஜ். அதனால தான் சொல்லுவாங்க, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மிஸ்டேக் வந்து ஸ்மார்ட் மிஸ்டேக், செகண்ட் டைம் அதே மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அது சில்லி மிஸ்டேக். இப்படி தான் வாழ்க்கை ஆரம்பமாகும். இந்த கிடைக்கிற வாழ்க்கையில் இந்த பாடங்கள்லேருந்து ஒரு கட்டமாக வேலை முன்னுக்கு வர வேண்டிய ஒரு கட்டமாக இருந்தது. மருந்து வர்த்தகம், மருந்து சார்ந்த தயாரிப்புகள் அப்படின்றது வந்து ஒரு உயிரோடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஒரு சாதாரண ஒரு பெட்டிக்கடை ஆரம்பிக்கணும்னா கூட கொஞ்சம் பெட்டிக்கடையில் வேலை பார்க்கணும்ப்பா, அந்த அனுபவத்தை வச்சுட்டு தான் நீ ஆரம்பிக்கணும், அனுபவம் தான் ஆசான் அப்படின்னு தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் படித்தது வேறு, உங்களுடைய கொஞ்ச நாட்கள் உங்களுடைய வேலை சார்ந்த அனுபவம் வேறு. நீங்கள் மருந்துத்துறைக்கு வந்தீங்கல்ல, அந்த எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்க, அதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். இதில் இன்னொரு பார்வை பார்க்கணும். என்னென்னா, அதாவது ஒரு 8-9 வருஷம் முன்னால் எனக்கு வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி ஆச்சு. ஆஞ்சியோபிளாஸ்டின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பயப்படுவாங்க, ஹார்ட் பிரச்சனை அப்படின்னு. இதனால் வந்து என்னோடய ஃபேமிலியை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட போது நான் சொன்ன ஒன்று தான் இங்கே நான் ஐ வுட் லைக் டு கன்வே டு யூ. இந்த ஆஞ்சியோபிளாஸ்டியோட ரிஸ்க் வந்து 0.01%. அண்ட் இந்த ரோடு கிராஸ் பண்ணுற ரிஸ்க்கு 0.05%. ஸோ டெய்லி கிராஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், ஒருத்தருக்கும் தெரியாது அது பெரிய ரிஸ்க்குன்னு. ஆனால் ஹார்ட் பிரச்சனைங்கிற போது பெரிய ரிஸ்க்குன்னு நினைக்கிறோம். இப்படி தான் வாழ்க்கை. ஸோ இந்த மைண்ட் செட், உங்களோட மைண்ட் செட் இஸ் ஆல் ஆக்சுவலி இஸ் அ மென்டல் மாடல். நீங்கள் வந்து எதுவுமே தெரியாத வரைக்கும் அது ஒரு மிஸ்டரி. தெரிஞ்ச அப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த மிஸ்டரி வந்து எக்ஸ்ப்ளோர், அதை வந்து அன்ஃபோல்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் கிடைக்கும், ஒரு நம்பிக்கை கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் லெவலாக மூவ் பண்ணுறது. நீங்கள் கல்லூரி நாட்களில் இடதுசாரி சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டதுனால இந்த கேள்வியை கேட்குறேன் சார். உங்களுக்கு லக் அப்படின்ற ஃபேக்டரின் மீது நம்பிக்கை இருக்கா? இந்த விதி, இந்த துறைக்கு நீங்கள் வரணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு விதி அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? இது என்னை பொறுத்தளவில் விதிங்கிறதுலாம் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது. லக்குங்கிறது வந்து ஸ்டில் இன்னும் ஐ மீன் டூ மைண்ட்ஸ். த ரீசன் இஸ் லைக் திஸ். ஒரு வெர்ஷன் வந்து ஒரு ரேஸ் கோர்ஸில் 2 குதிரை போகிற போது ஒரு குதிரை வந்து ஃபோட்டோ ஃபினிஷில் ஜெயிக்கும், அதை லக்கும்போம் ஜெயிச்சப்புறம். அப்போ அந்த அடுத்த குதிரைக்கு வந்து அந்த லக் இல்லையா திறமை இல்லையான்றது என்ன எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரியல. இன்னொரு வெர்ஷன் என்ன சொல்லுவாங்க, எனிதிங் தட் வி டூ இன் த ரைட் வே அண்ட் ரைட் டைம் இஸ் லக்குங்க. ஸோ இப்போது வந்து எல்லாருமே வந்து உங்களோட எஃபர்ட்ஸு, உங்களோட நாலேஜ், உங்களோட லக் இதெல்லாம் வந்து பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கு வேணும்னு சொல்கிறாங்க. விதிங்கிறது டிசிஷன் இஸ் த ஒன் which determines your fate. There is nothing unless and until you convert your unconscious to conscious, life will happen the way it's happening and you will call it as fate. ஸோ என்ன முக்கியம்னா உங்களோட ஆழ் மனசில் இருக்கக்கூடிய எண்ணங்களை கான்ஷியஸ் மனசுக்கு கொண்டு வந்து அதை நீங்கள் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கைக்கு முக்கியமானது ஃபஸ்ட்டு ஒரு டிசையர், 2வது ஒரு டிசிஷன், 3வது ஒரு டிட்டர்மினேஷன். இந்த 3D எஃபெக்ட்ஸ் இருந்ததுன்னா, அந்த டிட்டர்மினேஷன் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் கிரிட், உங்கள் டெனாசிட்டி.
தட்ஸ். சார், லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கான உங்கள் பயணம், பொதுவாக ஒரு பிஸ்னஸ்மேன் அந்த பகுதியெல்லாம் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து போனதுக்கான காரணம் என்ன? எந்த துறையிலையுமே வெற்றி அடையணும்னா ஒரு யூஎஸ்பி இருக்கணும்னு சொல்லுவாங்க, யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன். அது ப்ராடக்டாக இருக்கலாம், மார்க்கெட்டாக இருக்கலாம், டெக்னாலஜியாக இருக்கலாம். என்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ராடக்ட்டும் டெக்னாலஜியும் அன்றைக்கி இல்லை. அப்போ சரி, அந்த மார்க்கெட்டில் நிறைய காம்படிஷன், எஸ்பெஷலி ஃப்ரம் இந்தியாவிலேருந்தும் சைனாலேருந்தும் இல்லாதது அப்படின்னு பார்த்தபோது லத்தீன் அமெரிக்கா இருந்தது. அதனால் லத்தீன் அமெரிக்காவை தேர்ந்தெடுத்து போனேன். அங்கே போகும் கட்டத்தில் வந்து இந்தியன் பிஸ்னஸ்மேன் என்று ஒரு குறிப்பிட்ட பிஸ்னஸ்மேன் டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸில் மட்டும் இருந்தாங்க. அதனால் எனக்கு வந்து ஈஸியாக எங்களோட பிஸ்னஸ் அங்கே காலூன்ற ஈஸியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் எங்கள் பிஸ்னஸ் மாடல் வந்து ரொம்ப யூனிக். எங்கள் சைஸ் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, அவங்க ப்ராடக்ட்ஸை கொண்டு போய் அங்கே உள்ள இம்போர்ட்டருக்கு விற்றுட்டு வந்துடுவாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் வி ஆல்சோ கண்ட்ரோல் அவர் இம்போர்ட், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சப்ளைங் டு த லாஸ்ட் மைல் இன் அடிஷன் டு எக்ஸ்போர்ட்டிங் த மெடிசன்ஸ். அதனால் ஒரு இன்டர்மீடியட்ஸ் யாருமே இல்லை. அதனால் கேஷ் ஃப்ளோவும் ப்ராஃபிட்ஸும் எங்களுக்கு கூட இருக்குது. ப்ராப்ளி சென்ட்ரல் அமெரிக்காலையும் கரிபியன்லாம் இந்தியாவிலேருந்து போகிற கம்பெனிங்களில் நாங்களே வந்து முதன்மையான இடத்துல இருக்கிறோம். இது வந்து சவுத் அமெரிக்கான்னு எடுத்து பார்க்குற போது பெரிய கண்ட்ரிஸ் இருக்குது, பிரேசில், அர்ஜென்டினா, மெக்சிகோ. அங்கே வந்து இப்போ தான் நம்ம அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறோம். அந்த இடத்துல இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய கம்பெனிங்க இருக்கிறாங்க. முதன்மையான ரீசன் இந்த கண்ட்ரிக்கு போனதுக்கு வந்து எந்த இடத்துல வந்து உங்களுக்கு காம்படிஷன் கம்மியாக, எஸ்பெஷலி இந்தியன், சைனீஸ் இருக்கோ அந்த இடத்துல போனீங்கன்னா உங்கள் சஸ்டைனபிலிட்டி வந்து என்ஷூர் கேரண்டியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் அங்கே போனோம். போட்டி இல்லாத இடத்துல வந்து ஒரு வணிகத்திற்கான வாய்ப்பை நீங்கள் பார்த்து போனீங்க. ஆனால் நீங்கள் போன இடம் வந்து வணிக நெருக்கடி மட்டும் இல்லை, உயிருக்கே நெருக்கடி தரக்கூடிய சூழல் நிறைந்த பகுதிகள். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் நிறைய துப்பாக்கிகள்லாம் சர்வசாதாரணமாக புழங்கக்கூடிய மாஃபியாக்கள் உழவக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போகிறீங்களே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஏன்னா நான் பார்த்த பிஸ்னஸ்மேனில் இவ்வளவு ரிஸ்க் டேக்கிங் அப்படின்றது வந்து நான் பார்க்கல. அந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கேன். நான் முன்ன குறிப்பிட்டது போல் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபெயில்யூர் வந்தபோது எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ராட்டஜி வேணும், இல்லை எக்ஸ்ட்ராடினரி ரிஸ்க் வேணும். அப்போ தான் நான் எடுத்த எக்ஸ்ட்ராடினரி ரிஸ்க் ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்ரிக்காவை போனேன். அதுலேயும் இங்கிலீஷ் காலனிஸ் எல்லாம் போகாமல் ஃப்ரெஞ்ச் காலனிஸுக்கு போனேன். ஃப்ரெஞ்ச் காலனிஸில் ஜெனரிக்காக பிஸ்னஸ் பண்ணும்போது நான் தான் கினி மாதிரி இடத்துல ஃபஸ்ட்டு போய் அந்த மாஃபியா மார்க்கெட்ஸ்லாம் தைரியமாக போனேன். இனிஷியலாக வந்து சில கஷ்டங்களெல்லாம் இருந்தது, நிறைய சோதனைகளெல்லாம் சந்தித்தேன். ஆனால் நான் பிஸ்னஸ் ஆரம்பித்த உடனே நிறைய பேருக்கு தெரிய வந்தது ஒரு இந்தியன் என்டர் ஆகியிருக்கான்னு. அதனால் நிறைய பேர் வந்த உடனே ப்ராடக்ட்ஸ் கெட் கமடிட்டைஸ்ட். எந்த ஒரு பிஸ்னஸுமே மேலும் மேலும் வர்த்தகர்கள் வந்தாங்கன்னா அந்த பொருள் வந்து கமடிட்டி ஆகிடும். அப்போது உங்களோட ப்ராஃபிட் குறைஞ்சி போயிடும். அப்போ அந்த இடத்துலேருந்து மூவ் ஆகி நான் சோமாலியா மாதிரி ஒரு கவர்மெண்ட்டே இல்லாத ஒரு கண்ட்ரிக்கு ஒரு கார்கோ ஏர்க்ராஃப்டில் போய் அந்த கண்ட்ரியும் பார்த்தேன். அது ஒரு பெரிய அனுபவம். அந்த இடத்துல போனபோது நிறைய சப்ஸ்டாண்டர்ட் மெடிசன் இருந்து, அதனால் அந்த கண்ட்ரிக்குள்ளே நான் என்னோடய வியாபாரத்தை செய்யலை. அதுக்கடுத்து அந்த பீரியடில் ரொம்பவும் அதீதமான பிரச்சனைகள் உள்ள ஒரு கண்ட்ரின்னா அங்கோலா வந்து அந்த பீரியடில் ஒரு சிவில் வார் இருந்தது. நான் சோமாலியா லேண்டுன்ற ஒரு இடத்துல ஒரு யூஎன்லேருந்து ஒரு வெள்ளைக்காரரை பார்த்தேன். அந்த இடத்துல உட்கார்ந்துருந்த போது அவர் வந்தார் ஒரு இடத்துல, ஒரு ஹோட்டலில். நான் எடுத்த உடனே அவர் கேட்டேன், நீங்கள் யூஎன்லையா இருக்கீங்கன்னு. அவர் கேட்டார், எப்படி யூஎன்லையான்னு கேட்டிங்கன்னா, இல்லை என்ன மாதிரி பிஸ்னஸ் மேனும் உங்களை மாதிரி ஆளும் வந்து யூஎன்லேருந்து தான் வர முடியும், வேறு யார் இந்த கண்ட்ரியில் பார்க்க முடியும்னு. அப்புறம் சிரிச்சுட்டு என்னை கேட்டார், நீ ஏன் இங்கே வந்தேன்னாரு. எனக்கு வேறு இடத்துக்கெல்லாம் போய் பிஸ்னஸ் பண்ண முடியாது, இந்த மாதிரி இடத்துல தான் பண்ண முடியும்னு வந்திருக்கேன். பட் இங்கேயும் வந்து பொருள்கள் வந்து நல்ல தரத்தோடு இல்லை, அதனால் நான் அங்கோலா மாதிரி நாட்டுக்கு போகணுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஎனில் கான்டாக்ட்ஸ் இருக்குன்ற போது அவர் தான் எனக்கு விசாலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அங்கோலா போனேன். அங்கோலா போனபோது முதல் நாளே ஆக்சுவலி துப்பாக்கியை வச்சு அதாவது நான் ப்ரீஃப் கேஸை வச்சுட்டு சாம்பிளை எடுத்துகிட்டு போய் எல்லா இடமும் சுற்றிட்டு இருந்தேன். இதை பார்த்த ஒரு பேண்டிட்ஸ் நான் ப்ரீஃப் கேஸில் டாலர்ஸ் கொண்டு போகிறேன்னு நினச்சி ஒரு 5-6 மணி வாக்கில் நான் ஹோட்டலுக்கு திரும்பி வர்றபோது என்னோடய காரை வந்து சேஸ் பண்ணி தே ஸ்டார்ட் ஷூட்டிங் த டயர்ஸ். அதுக்கப்புறம் துப்பாக்கி வைக்கிற போது எனக்கு புரிஞ்சிடுச்சு அவங்க பேண்டிட்ஸ்ன்னு. என்னோடய பெட்டியை கொடுத்துட்டேன் அவங்கக்கிட்ட. அப்புறம் ஓடி கடைசியாக வந்து ஹோட்டலுக்கு வந்தோம். ஹோட்டலுக்கு வந்தபோது என் நண்பர் ஒருத்தருக்கு இந்தியாவுக்கு ஃபோன் பண்ண உடனே அவர் சொன்னது ஃபஸ்ட்டு வந்து உடனே இந்த வந்துருங்க இந்த பக்கம் வந்துருங்க, அந்த இடத்துல இருக்காதீங்கன்னாரு. ஆனால் எனக்கு தோணிச்சு இந்த மாதிரி நாடு தான் என்னோடய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு.
அடுத்து என்ன கூட இருந்த அந்த ஆப்பிரிக்கர் மறுநாள் வந்தார். அவர் வந்த உடனே சொன்னார், என்ன பண்ண போகிறீங்க, எப்போ போகிறீங்க ஊருக்குன்னு கேட்டார். இல்லை நான் இருக்க போகிறேன், இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது இல்லையா, அந்த கோன்சா மார்க்கெட்டு, அந்த மார்க்கெட்டில் எல்லாம் போய் பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு டஃப்பான மார்க்கெட் பேர் சொன்ன உடனே, நம்ம செத்தே போயிருப்போம், என்ன நீ இந்த இடப்ப போய் பேசுகிறேன்னு சொன்னார். செத்த போயிருந்தால் நம்ம பேச மாட்டோம்ல, அதை பற்றி ஏன் பேசுகிறேன், நம்ம உயிரோடு இருக்கிறோம், ஏன் இப்போ உயிரோடு இருக்கிறத பற்றி பேசுவோம் அப்படின்னு. ராக் மார்க்கெட்டுக்கு போனோம். இந்த ராக் மார்க்கெட்டில் வந்து அங்கே பார்த்த ப்ரைஸஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. நான் அப்போ நினச்சேன், இந்த கண்ட்ரி தான் வந்து இஸ் கோயிங் டு பி த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு. அந்த பீரியடில் எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை. அங்கே இந்தியாவிலிருந்தும் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவிலிருந்தும் லீகலாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ் கூட அவ்வளோ சேஃபாகவும் இல்லை, அவங்கள ட்ரீட் பண்ண விதமும் கவர்மெண்ட் அவ்வளோ சரியாக இல்லாமல் இருந்தது. அதனால் வேண்டி எனக்கு நெட்வொர்க்கிங்க்கு என்ன பண்ணணும்னு பார்த்தபோது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் அங்கே இல்லாததை பார்த்தேன். எப்படியாவது ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் போய், நான் இந்தியாவிலேருந்து வந்து ஒரு குக்கை கூப்பிட்டு வரேன், இந்தியன் ஃபுட்டு ஆரம்பிக்கலான்னா, இல்லை போர்ச்சுகீஸ் வந்து ஸ்பைசி ஃபுட்டு சாப்பிட மாட்டான், வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அவருக்கே பிரச்சனையோடு இருந்தது, நான் எதுக்கு பார்ட்னரு, நான் ரெஸ்டாரண்ட்டே கொடுத்துட்றேன், நீ நடத்து அப்படின்னாரு. அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து நான் வாடகைக்கு எடுத்து இந்தியாவுக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் ரிட்டையர் ஆகியிருந்தவங்களை வந்து முகலாய் ஃபுட்டுக்கு அவங்கள கூட்டிக்கிட்டு இங்கேயே ஒரு இன்விடேஷன் எல்லாம் அழகாக பிரிண்ட் பண்ணிவிட்டு, அப்புறம் பார்க்கர் பெண்ணெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வேலை இல்லை, ஆனால் ஆப்பிரிக்காவில் அதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் இருந்தது. ஸோ இதை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய போர்ச்சுகீஸ் இந்தியன்ஸ், மொசம்பிக் இந்தியன்ஸ், அப்புறம் ஃபார்மசூட்டிக்கலில் இருந்த நிறைய பீப்புளு, ப்ரெஸ்ஸில் இருந்தவங்க, அப்புறம் ஒரு மினிஸ்ட்ரியை வச்சு இனாக்ரேஷன் பண்ணுறதுக்காக வேண்டி எல்லாம் கொடுத்து அன்றைக்கி எல்லாரோடையும் சொன்னேன், ஃபஸ்ட்டு டே வந்து ஃபுட்டு ஃப்ரீ, அப்புறம் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு பியர், அவங்களுக்கெல்லாம் பியர் குடிக்கிறவங்க அந்த கம்யூனிட்டி, இது ஃப்ரீன்னு சொல்ல உடனே ஒரு பெரிய க்ரௌடு வந்தது. இந்த ஓவர் நைட் பீப்புள் ஹவ் கம் டு நோ தட் தெர் இஸ் அன் இந்தியன் ஹூ ஸ்டார்டட் த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் தாஜ்மஹல். அந்த ரெஸ்டாரண்ட் தாஜ்மஹலால் எனக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் கிடைச்சிது. நானே வந்து ஆர்டரெல்லாம் எடுப்பேன். அப்படி ஆர்டர் எடுக்கிற போது ஒரு நாள் ஃபஸ்ட்டு ஒரு வாரம் கழித்து ஒருத்தர் வந்து ஒரு போர்ச்சுகீஸ் இந்தியன் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன எந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டபோது, நான் ஃபார்மசூட்டிக்கல் பிஸ்னஸில் இருக்கேன்னாரு. நான் சொன்னேன், இது மாதிரி மருந்து கம்பெனி எனக்கு இருக்குன்னு. அவர் அன்றைக்கி அந்த இனாக்ரேஷனுக்கு வராதனால, நீ ஸ்டீவர்டாக இருக்கிற, உனக்கு எப்படி மருந்து கம்பெனி? இல்லை நான் ஸ்டீவர்டு இல்லை, நான் தான் இதனோட ஓனரு, எனக்கு ஒரு ஃபேக்ட்ரியும் இருக்குதுன்னு சொல்லி, அப்புறம் அவர் அப்படியா, ஒரு இன்டெலிஜென்ட் ஐடியா அப்படின்னு சொல்லிவிட்டு, எப்படி நீ ப்ராடக்ட்ஸ் எல்லாம் குவாலிட்டி பிரச்சனை இருக்காதுன்னு சொல்கிறாங்க, இந்தியா சைனீஸ் ப்ராடக்ட்னா. அப்போ சொன்னேன், நீ ஒன்று எனக்கு வந்து ஃபுல்லாக அட்வான்ஸ் கொடுக்க வேணாம், ஒரு 25% கொடுங்க, மிச்சத்தையெல்லாம் நான் கொண்டு வந்த அப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என் ப்ராடக்ட்டுக்கு ப்ரைஸ் கொடுங்க அப்படின்னு. அதை அவர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச ப்ரைஸ் கொடுத்தாரு, மிச்ச அமௌண்ட்டை. அந்த ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் தட் டுக் கேர் ஆஃப் மை என்டையர் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரெஸ்டாரண்ட். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கடுத்து நான் வந்து நானே ஒரு வேர் ஹவுஸ் அங்கே போட்டு, நானே மார்னிங் ஒரு 9-9:30க்கு அங்கே போய் ஸ்டார்ட் பண்ணுவேன் பிஸ்னஸை. ஒரு 6:37 வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் 7-7:30க்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவேன். 12-12:30 வரைக்கும் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்வேன். இப்படி 2 மாதம் ஒர்க் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம், 2 மாதம் அங்கே ஒர்க் பண்ணுவேன், 1 மாதம் இல்லை 2 மாதம் இந்தியாவில் இருப்பேன். இப்படி ஒர்க் பண்ணி எனக்கு ஏற்பட்ட லாஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 crore. அது எல்லாத்தையும் அடிச்சு பிஸ்னஸும் வந்து த ஆக்சிஸ் ஆஃப் பீயிங் ஸ்லோலி மூவ் ஃப்ரம் டிஸ்ட்ரக்ஷன் டு சர்வைவல். அதாவது அழிவிலிருந்து ஓரளவுக்கு நிலையான ஒரு வாழ்க்கை கிரியேட் ஆச்சு வியாபாரத்துக்கும். அந்த பீரியடில் என்னோடய மகன் வந்து அவனோட டிகிரியை முடிச்சிருந்தான் யூகேயில். அவனை கேட்டேன், உனக்கு வந்து என்னோட சேர்ந்து போராட தயாரா, இல்லை உனக்கு இல்லை ஒரு உனக்கு தேவையான வாழ்க்கை வேணும்னா யூகேலேயே நீ ஒரு பிஆர் கிடச்சதுன்னா உனக்கு வாழணும் போது, நானும் வந்து உன்னோட வாழ்க்கையை ஸ்ட்ரகிள் பண்ணாலும் பரவாயில்ல ஒர்க் பண்ணுவேன்னு சொன்னேன். அவனை தான் கூட்டிகிட்டு சவுத் அமெரிக்கா போனேன். இங்கே சவுத் அமெரிக்காலையும் நிறைய சூழ்நிலைகள் இருந்தது. என்னோடய ஃபஸ்ட்டு கன்சைன்மெண்ட் எல்லாம் ஹைஜாக் பண்ணி கொண்டு போனாங்க. அவன் 20-25 வயதுன்ற போது பயந்துட்டு நம்ம போயிடுவோம் அப்படின்னு சொன்னான். எனக்கு அந்த ஊர் பார்ட்னராக இருந்தவொன்னே இல்லை விட்டுட்டு போயிடுவோன்னு சொன்னால், நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இவன் ஹைஜாக் பண்ணுறான்னா இது முடிவு இல்லை, அவன் நம்மளை பார்த்து பயப்படுறான்னு அர்த்தம், அதனால் வந்து இது ஆரம்பம் தான் சொன்னேன். அப்படியே அந்த இடத்துல இருந்து போராடி இன்றைக்கி அந்த ஒரு கண்ட்ரி இப்போ 9-10 கண்ட்ரி ஆகிருக்கு. உங்கள் மனசு தான் முக்கியம். உங்கள் மனசில் நீங்கள் பயந்தீங்கன்னா நீங்கள் பயந்துருங்க. எதுவுமே வந்து அந்த சீடை நீங்கள் விதைக்கிற போது அந்த சீடு வந்து ஆலமரமாக வந்து பாசிட்டிவாகவும் வரும், நெகட்டிவாகவும் வரும். முடியுன்ற எண்ணங்கள் தான் மூலதனம். காசு இல்லாத போது முடியுன்ற எண்ணங்கள், காசு இருக்கிற போது ஃபினான்ஷியல் ரிஸ்க். அப்படி தான் வாழ்க்கை. நிறைய போராட்டங்கள். நீங்கள் வந்து லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு போகணும்னு எடுத்த முடிவே உங்களுக்கான அந்த ஒரு துலக்கமான பார்வையை காட்டுது.
நம்ம தைரியமாக இருக்கணும், துணிச்சலாக இருக்கணும் அப்படின்னு பேசிடுறோம். அது ஒரு கணத்தில் எடுக்கிற முடிவாக இருக்குது. ஆனால் அந்த கன்சிஸ்டண்ட்டாக அந்த தைரியத்தை நம்ம வச்சுட்டே இருக்கணும். நாள் இரவு உங்கள் தலைக்கு நேராக ஒருத்தர் துப்பாக்கி வைக்கிறார் அப்படின்னா அதை தொடர்ந்து அந்த தைரியத்தை மனசில் வச்சுட்டே இருக்கணுன்றது இருக்குல்ல, அது ரொம்ப சவாலான விஷயம். அதை எப்படி உங்கள் லைஃப்பில் முழுவதும் போராட்டம் சவால்ன்றதை எதிர்கொள்கிற அந்த தைரியத்தை எப்படி கன்சிஸ்டண்ட்டாக வச்சுருக்கிறீங்க? அதுக்கான ரகசியம் என்ன? அது பெரிய ரகசியம் எல்லாமே பழக்கம்தான். உங்களுக்கு பழகிடுச்சுன்னா, இப்போ பாருங்கள், எனக்கு ஒரு காலத்தில் வந்து ரொம்ப வெயிலில் நிறைய ஒர்க் பண்ணுவேன். நான் மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுவேன் ரெப்ரசன்டேட்டிவாக. 48, 47, 46 மாலிலெல்லாம் வந்து 49 டிகிரிலெல்லாம் வேலை செய்வேன். அந்த வெயில் தாங்க முடிஞ்சுது. இப்போ கொஞ்சம் நேரம் பவர் கட் ஆச்சுனால கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த சுகம் துக்கம் எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் தான். ஒரு ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணி உங்களுக்கு ஹேபிட் ஆகிடுச்சுன்னா பயம் வரும், பட் ரெசிலியன்ஸ் அதை விட மேலாக வரும். அந்த பயம் வந்த ஒரு மணி 2 மணி 3 மணி நேரம் உங்களோட இருக்கும். ஆனால் உங்களோட நேச்சுரல் கேரக்டர் சர்ப்ரைஸ் ஆகி அந்த ரெசிலியன்ஸ் அதை அடிபட்டுரும், அதை அடிச்சிடும். அதனால் இது எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ், ஒரு ஹேபிட்டு தான். லைஃப்ங்கிறதே பார்த்தீங்கன்னா உங்கள் எண்ணங்கள், எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஆக்சுவலி திங்கிங் தானே. அதாவது ஆக்ஷனோட ஆன்சஸ்டர் யாருன்னா ஒரு தாட். அந்த சிந்தனை செயலாகவும் சிந்தனை செயலாகவும் சொற்களாகவும் உணர்வுகளாகவும் பழக்க வழக்கமாகவும் பண்பாடாகவும். ஸோ அந்த பண்பாடை உங்களுக்குள்ளே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எல்லாமே இட் பிகம்ஸ் ஈஸி. உங்களுடைய நிறுவனம் என்ன மாதிரியான மருந்துகளை தயாரிக்குதுங்க சார்? வி ஆர் இன் த மிடில் ஆஃப் த க்ரோத் ஸ்டோரி. நாங்கள் வந்து எல்லா விதமான டேப்லெட்ஸ், கேப்சியூல், ஆயின்மெண்ட்ஸ், பவுடர்ஸ், லிக்விட் ஓரல், சஸ்பென்ஷன், இன்ஜெக்டபிள்ஸ், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 300-350 விதமான மருந்துகள் வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். 90% நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து சென்ட்ரல் அமெரிக்கா, கரிபியனுக்கு போயிட்டு இருக்கு. ஒரு 10% ஆக்சுவலி இட் கோஸ் டு வெஸ்ட் ஆஃப்ரிக்கா அண்ட் அங்கோலா. இந்த மருந்துகள் எல்லா விதமான அம்சமும் உண்டு. டேப்லெட், கேப்சூல் எல்லாம் வந்து எல்லா விதமான தெரப்டிக் ஏரியாஸ்லையும் இருக்குது. இதை நாங்கள் வந்து ஜென்ரலாக ஜெனரிக்னு சொல்லுவோம், இந்த ஜெனரிக் மெடிசன்ஸ். ஸோ இந்த ஜெனரிக் மெடிசன்ஸ்ன்ற போது நீங்கள் 300 வகைன்ற போது எல்லா வித மருந்துகளையும் உங்களோட சொல்ல முடியாது. இன் ஜென்ரல் வி எக்ஸ்போர்ட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் ஃபார்முலேஷன்ஸ். அடுத்ததாக சார் வந்து இப்போ உங்களுடைய இந்த நிறுவனம்ன்றது, உங்களுடைய துறை என்பது ஒரு இன்டைரக்ட் மார்க்கெட்டிங் தான். டாக்டர் தான் இதில் பிரதானமாக நோயாளிகளிடம் வந்து பரிந்துரைக்கணும்ல. அந்த இடத்தில் உங்களுடைய அந்த டாக்டருக்கான நம்பிக்கையை பெறுறதுல எப்படி நீங்கள் அதை எப்படி பெற்றீங்க? நீங்கள் சொன்னது போல் பிராண்டிங்ன்ற போது டாக்டர் அப்ரோச் பண்ணுவோம். ஓகே. பட் ஜெனரிக்ன்ற போது டைரெக்டாக வந்து இட் கோஸ் டு த ஃபார்மசி. ஓகே. நிறைய கண்ட்ரியில் வந்து அஃபிஷியலி ஜெனரிக் கேன் சப்ஸ்டிடியூட் பிராண்ட்ஸ். ஸோ அதனால் அந்த ஃபார்மசி ஓனர்ஸும் ஃபார்மசியோட ஃபார்மசிஸ்ட்டுமே அந்த பிராண்ட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணுறது அஃபிஷியலி இஸ் அலவுட். ஓகே. ஓகே. ஸோ சில கண்ட்ரியில் நாங்கள் பிராண்ட்ஸ் வெஸ்ட் ஆஃப்ரிக்கால எல்லாம் பிராண்ட் மார்க்கெட்டிங் பண்ணுறோம், டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறோம். டாக்டர்ஸுக்கு வந்து அவங்களுக்கு வில் ஹவ் டு அப்பாயிண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் மீட் தம். இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லுவோம். அந்த ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு கன்வின்ஸ் ஆகிற கட்டத்தில் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வெளிப்படையாக பேசியிருக்கோம். இது உங்கள் நிறுவனம் சார்ந்ததல்ல, இந்த துறை சார்ந்தது. பொதுவாக மருந்து உற்பத்தி செய்கிறவர்கள், தயாரிக்கிறவர்கள் டாக்டருக்கு ஒரு விதமான அழுத்தத்தை தராங்க. அதனால் மருத்துவர்கள் கூடுதலான மருந்தை வந்து நோயாளிகளுக்கு தருவதா மருத்துவ உலகத்தில் ஒரு விமர்சனம் இருக்குது. அது உண்மையா? அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? காமர்ஸ் இன்னும் வரப்போது இது எல்லா வித இண்டஸ்ட்ரியிலையும் அது ஒரு நடக்கிறது தான் உண்டு. ஓகே. இது இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கான்னு சொல்கிற போது அதை 100% எனக்கு புதுசாக அது தெரியல. இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஈவென்ச்சுவலி அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு செயல் வந்து அவ்வளோ எத்திக்கல் இல்லை. அதனால் அதை வந்து கண்டினியூ பண்ணுறது அவ்வளோ நல்லது இல்லை. ஒரு மருந்து அப்படின்றது வந்து பொதுவாக வந்து எக்ஸ்பைரி டேட்டை தான் நம்ம பார்ப்போம். நோயாளிகள் வாங்குறவங்களுக்கு அதுதான் முக்கியம். ஆனால் அந்த தரம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்கிறீங்க, அனுப்புகிறீங்க அப்படின்றப்ப அந்த குவாலிட்டி சார்ந்த உங்களுடைய அதற்காக உங்களுடைய ஹெச்ஆர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். அது இப்போது எங்களுடைய ஃபேக்ட்ரியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா ப்ராபப்ளி தமிழ்நாட்டில் இன்ஜெக்டபிள் ஃபேக்ட்ரி USFDA கிடைக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி எங்களோடது மட்டுமே. இஸ் த ஒன்லி ஃபேக்ட்ரி விச் ஹஸ் பீன் அப்ரூவ்ட் பை USFDA ஃபார் லிக்விட் இன்ஜெக்டபிள்ஸ். ஸோ அந்த தகுதிகள் இல்லைன்னா அந்த லெவலுக்கு போய் ரீச் பண்ணவே முடியாது. அடுத்து சவுத் அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற மெடிசன் கூட நீங்கள் மற்ற கம்பெனி மாதிரி ஒரு இம்போர்ட்டருக்கு அனுப்புறதில்ல. வி எக்ஸ்போர்ட் இட் அண்ட் ஆக்சுவலி வி செல் இட் ஃப்ரம் தேர். நாங்களே அங்கே வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்போ ப்ராடக்ட்டை பிரச்சனை இருந்ததுன்னா உங்களால் அதை சஸ்டைனபிளாக பண்ண முடியாது. இது எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுறது வேறு என்னோடய மகனே.
ஓகே. அதனால் இந்த குவாலிட்டி நல்லா இருந்தால் தான் என்னால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும், ஸ்கேல் அப் பண்ணவும் முடியும். அதற்கு தரம் சார்ந்து தர மேம்பாடு, தர நிர்ணயத்திற்காக உங்கள் நிறுவனம், அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், அதில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி, அதை எப்படி நீங்கள் கொண்டு வந்து? அது எல்லா விதமாக வந்து R&Dலேருந்து மேனுஃபேக்சரிங்கில் குவாலிட்டி அஷூரன்ஸ், குவாலிட்டி கண்ட்ரோல், அது மாதிரி எல்லா விதமானதும் எங்களுக்கு இந்த நிறுவனத்தில் உண்டு. ஓகே. அந்த ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா உங்களால் வந்து USFDA லெவலுக்கு போகவே முடியாது. அதுவும் இன்றி எக்ஸ்போர்ட்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 400 crore எக்ஸ்போர்ட் பண்ணுற எங்கள் மாதிரி கம்பெனிகள் இந்த ஸ்டாண்டர்ட்ஸை வந்து 100% கம்பெனியில் இருக்கணும். இல்லைன்னா டெஃபினெட்லி இட் வில் நாட் பி சஸ்டைனபிள். சார், இப்போது உங்கள் நிறுவனத்திற்கு என்று குவாலிட்டி பாலிசி அது மாதிரி விஷயங்கள்லாம்? நிச்சயமாக குவாலிட்டி பாலிசி என்று உண்டு. ஓகே. இந்த பாலிசி படி தான் நாங்கள் வந்து எல்லா விதமான பொருட்களையும் தயார் செய்ய வேணும். அது என்ன மாதிரியா சார்? இப்போ ஒரு சாதாரண ஒரு நேர்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு மருந்து விற்பனையில் அந்த நிறுவனம் எந்த அளவுக்கு தரம் சார்ந்து? எல்லா வித ப்ராடக்ட்க்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் உண்டு. அதாவது பிரிட்டிஷ் ஃபார்மகோஃபியா, US ஃபார்மகோஃபியா, இந்தியன் ஃபார்மகோஃபியான்னு அந்த ப்ராடக்ட் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் படி மேனுஃபேக்சர் பண்ணணும். ஓகே. அதை அனலைஸ் பார்க்குற போது அந்த எல்லா பேராமீட்டர்ஸும் அதில் கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் சரியான தரப்படி மேனுஃபேக்சர் பண்ணீங்கன்ற அர்த்தம். இப்போது இந்த துறை என்பது வந்து பல கோடி புழங்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. ஒரு சாதாரண இடத்திலிருந்து ஒரு 5000 ரூபாய் முதலீட்டிலிருந்து இன்றைக்கு பல கோடி அளவுக்கு வர்த்தகம் உங்கள் நிறுவனம் செஞ்சிட்ருக்குல்ல. ஆனால் சமதளத்தில் வந்து போட்டியாளர்கள் அதை விட அதிக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கும்ல. போட்டியாளர்களை எப்படி சமாளித்து தொடர்ச்சியாக இந்த வெற்றியை தக்க வச்சிட்ருக்கு? இன்றைக்குள்ள பிஸ்னஸில் வந்து ஐதர் வி ஆர் டிஃப்ரெண்ட் ஆர் சீப். ஸோ நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஷியேஷனை க்ரியேட் பண்ணுறீங்க பிஸ்னஸ்லன்றது தான் ரொம்ப முக்கியம். அதில் சைஸ் இஸ் நாட் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர், இஸ் த குவாலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ எப்படி வாழ்க்கைக்கு உங்கள் மென்டல் மாடல் முக்கியமோ அது மாதிரி பிஸ்னஸ் மாடல் உங்கள் பிஸ்னஸுக்கு ரொம்ப முக்கியம். அந்த பிஸ்னஸ் மாடல் சரியாக இருந்தால் நீங்கள் காம்படிஷனை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ மற்ற பொருள்களுக்கெல்லாம் நம்ம விலை சார்ந்து பேசிடுறோம். இன்றைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு வந்து பணக்காரர்களுக்கு வரக்கூடிய வியாதிகளை கூட வந்துடுது. அந்த இடத்துல தான் மருந்துகளுக்கான விலை நிர்ணயம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அதை நீங்கள் ஒட்டுமொத்தமாகவே எப்படி பார்க்குறீங்க? ஒரு மாத்திரை ஒரு ஏழைக்கும் போய் சேரணும், அந்த நோயை குணப்படுத்தணுன்ற இடத்துல நீங்கள் இது ரொம்ப மிகவும் நல்ல ஒரு கேள்வி. எங்களோட கான்செப்டே இன்றைக்கி சவுத் அமெரிக்காவில் கேட்டரிங் டு த பாட்டம் ஆஃப் த பிரமிட். ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கே போன போது நான் வந்து ஆஸ் அ பிரின்சிபல் வி வாண்டட் டு கேட்டர் டு த பாட்டம் ஆஃப் த பிரமிட். அதாவது ஏழை எளிய மக்களுக்கு அந்த பொருளை விற்கணும்னு. அப்போது அங்கிருந்த புவர் தே ஹாவ் பெட்டர் பர்ச்சேசிங் பவர். அதாவது அவங்களுக்கு இந்தியன் புவர் இல்லை ஆப்பிரிக்கன் புவரோட பெட்டரான ஒரு பர்ச்சேசிங் பவரை நாங்கள் பார்த்தோம். அவங்களுக்கு தரமான மருந்தை நல்ல ப்ரைஸுக்கு கொடுக்கணுன்னா மிடில் மேன் இல்லாமல், இன்டர்மீடியரி இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் மாடலை க்ரியேட் பண்ணி அப்படி தான் க்ரியேட் பண்ணோம். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணுற பிஸ்னஸ் மாடல் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோவையும் நல்ல ப்ராஃபிட்டையும் கொடுக்கும். அதே நேரத்தில் கஸ்டமருக்கு நல்ல ப்ரைஸையும் நல்ல மெடிசனையும் கொடுக்கும். ஸோ அதனால தான் பிஸ்னஸ் மாடல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் சக்ஸஸ். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இருந்தப்போ பெரிய இலக்குகளில் உங்களுக்கான தளம் வேறாக இருந்தது. அப்புறம் வாழ்க்கை சூழல், வாழ்க்கை அனுபவமே உங்களுக்கு இந்த துறைக்குள் காலடி எடுத்து வைப்பதற்கான வாய்ப்பு. இப்போ இந்த துறையில் பயணிச்சுட்டு இருக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக கட்டமைச்சிருக்கிறீங்க. அதுவும் இந்திய அளவிலேயே இந்த துறையில் ஒரு வலுவாக கால் ஊன்றி இருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்கால திட்டம், இலக்குகள் என்ன சார்? எதிர்கால திட்டம்ன்றது எங்களது வந்து 2fold. ஒன்று இந்த எக்ஸிஸ்டிங் மார்க்கெட், அதை நாங்கள் இப்படி சொல்லுவோம், வி ஆர் இந்த ரோட்லெஸ் ட்ராவல்டு அப்படின்னு. நீங்கள் கேட்டது போல் எப்படி நீங்கள் சவுத் அமெரிக்கா போனீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் நிறைய இந்தியன்ஸ் பிஸ்னஸில் இல்லை, இருக்கிற கொஞ்சம் பேர் ரொம்ப பெரிய கம்பெனிங்க. அங்கே வந்து நாங்கள் எங்களை பொசிஷன் பண்ணிக்கிட்ட கண்ட்ரியில் வந்து நாங்கள் தான் ஃபஸ்ட்டு செகண்டுன்ற மாதிரி இருக்கிறோம் சென்ட்ரல் அமெரிக்காவில். அங்கே வந்து டீப்பராகவும் வைடராகவும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து உலகத்திலேயே மிகப்பெரிய மார்க்கெட் இந்தியாவில் வந்து ஒரு 202 USFDA அப்ரூவ்ட் ஃபெசிலிட்டி இருக்குது. அதில் மேக்ஸிமம் வந்து டேப்லெட், கேப்சூல், ஆயின்மெண்ட், பவுடர் அந்த மாதிரி இருக்குது. அடுத்து API இருக்குது, இன்டர்மீடியேட்ஸ் இருக்குது. லிக்விட் இன்ஜெக்டபிள்ஸ் ஒரு 14-15 தான் இருக்கும். அதில் எங்கள் ஃபேக்ட்ரியும் ஒன்று. நம்ம முதல்ல வந்து உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டம், அதை நீங்கள் தைரியமாக எதிர்கொண்ட விதம் பற்றியெல்லாம் பேசணும். ஆனால் இந்த துறைக்கென்றே இருக்கக்கூடிய சவாலான விஷயமா என்ன பார்க்குறீங்க? இந்த மருந்து வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய சவாலான விஷயமா நீங்கள் எதை பார்க்குறீங்க? மற்ற துறையோட இந்த துறை நீங்கள் முதல்ல குறிப்பிட்டது போல் இட்ஸ் அ ஹைடெக் ஏரியா. ஓகே.
ஒரு டாயில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஒரு டாய் தானே நினைக்கலாம். ஆனால் மெடிசனில் நீங்கள் அப்படி நினைக்க முடியாது. 0 டாலரன்ஸ். அதுலேயும் USFDAங்கிற போது உங்கள் இன்டெகிரிட்டி லெவல்ஸ், உங்கள் டிரான்ஸ்பரன்சி, உங்கள் ஸ்கில் செட் எல்லாமே வந்து அப்சல்யூட்லி பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு தேவையான வந்து பீப்புளும் ரிசோர்ஸஸும் உங்களுக்கு இருக்கணும். அந்த தேவையான ரிசோர்ஸஸும் பீப்புளையும் ஐ திங்க் we are building it and we have been doing it. So we are confident that we will be able to make it also in the years to come. இந்த துறையில் நவீன ஒரு விஞ்ஞான யுகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு 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 அடுத்தடுத்த 5 ஆண்டுகளில் பெரிய மாற்றங்கள்லாம் வந்துட்டு இருக்கும். இந்த துறைக்கென்று வந்திருக்கக்கூடிய மாற்றங்கள், அதில் உங்கள் நிறுவனம் எப்படி தக்க வச்சிட்டு இருக்கு? நீங்கள் சொன்னது போல் ஜென்ரலாக வந்து இண்டஸ்ட்ரியல் ஏஜில் இருந்த இண்டஸ்ட்ரியும் இன்றைக்கி இன்ஃபர்மேஷன் ஏஜில் இருக்கிற இண்டஸ்ட்ரியும் இருவேறுபட்ட வகையாகும். இண்டஸ்ட்ரியல் ஏஜில் மிகப்பெரிய சக்ஸஸாக ஒரு சிலரை மட்டும் பார்க்க முடியும். தாமஸ் ஆல்வா எடிசன், ஃபோர்டு, அது மாதிரி. பட் இன்ஃபர்மேஷன் ஏஜில் நீங்கள் ரொம்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்க முடியும் ஒரு ஃபினாமினல் சக்ஸஸாக. பட் எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமானது டெக்னாலஜி. ஸோ ஒன் ஹேஸ் டு யூஸ் த டெக்னாலஜி அண்ட் கிரியேட் எ வேல்யூ மொனாப்பலி. அதுதான் கீ. அன்ரெகுலேட்டட் அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் ஜெனரிக்கை விற்கிறோம். அதுக்காக வேண்டி ஒரு ஹெல்த் கேர் போர்ட்டலை டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த ஹெல்த் கேர் போர்ட்டலுங்கிறது வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா ஜெனரிக்னா தெர் இஸ் நோ டேட்டா. அப்போ டேட்டா இல்ல போது மார்க்கெட்டிங்க்கு ஈஸி டு என்டர் அண்ட் டிஃபிகல்ட் டு சஸ்டைனும். ஸோ ஒன்ஸ் வி ஆட்டோமேட் த ஃபார்மசிஸ் அண்ட் கிளினிக்ஸ், உங்களுக்கு டேட்டா கிடைச்சிரும். டேட்டா கிடைச்சதுன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எந்த புத்தகத்தை எடுத்தாலும் டேட்டா இஸ் த நியூ ஆயில், டேட்டா இஸ் த நியூ எலக்ட்ரிசிட்டிங்கிறாங்க. ஸோ வி வில் கெட் த நியூ ஆயில் அண்ட் நியூ எலக்ட்ரிசிட்டி இன் த ஃபார்ம் ஆஃப் டேட்டா. ஒரு ஜெனரிக்கு ஒரு கமாடிட்டிக்கு டேட்டா கிடைச்சா அது பிராண்ட். தட்ஸ் ஆக்சுவலி வி ஆர். உங்களுடைய கல்லூரி நாட்களில் வந்து நான் கேட்டேன் எந்த கனவுகள் இருந்தது அப்படின்னா, இலக்கற்று போனீங்க, வேறொரு அரசியல் சித்தாந்தங்கள்னால் ஈர்க்கப்பட்டு உங்கள் பயணம் இருந்தது. இப்போ ஒரு துறை சார்ந்து முழுவதுமாக ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு தொழில் முனைவோராக இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கான கனவு எதுவும் இருக்கா? There is a passion for excellence. அதாவது there was a time I had to chase money. என்ன பணமே இல்லாத போது பணம் பிரதானம். பணம் வந்த அப்புறம் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அப்படி ஸ்கேலபிலிட்டிம்பாங்க. இந்த சஸ்டைனபிலிட்டியும் ஸ்கேலபிலிட்டியும் கிரியேட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் மாடல் அது முக்கியம். அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணும்னா லெகசி கிரியேஷன், ஈஸி லைஃப். முதல்ல எப்போவுமே ஈஸி லைஃப் இருந்ததில்லை. அண்ட் ஈஸி லைஃப் டஸ் நாட் டீச் யூ எனி திங். வாட் யூ ஹவ் லேர்ன்ட், ஹவ் யூ ஹவ் க்ரோன், அடுத்து எப்படி உங்கள் வாழ்க்கையை கொண்டு போக போகிறீங்க, வாட் கைண்ட் ஆஃப் அ லெகசி யூ வாண்ட் டு லீவ் ஃபார் த ஆர்கனைசேஷன் அண்ட் ஃபேமிலி, அந்த லெகசி வில் லீவ் பியாண்ட் மை லைஃப். ஸோ அதான் உங்களுடைய இந்த வெற்றிக்கு நீங்கள் நிறைய சவாலான தருணங்கள், ஏன் சொல்லணும்னா லத்தீன் அமெரிக்க நாடுகளில் உங்களோட பயணத்தில் உயிரையே பணயம் வச்சு ஒரு ரிஸ்க் எடுத்து தான் இந்த பிஸ்னஸ் வெற்றியெல்லாம் சாத்தியமாச்சு. இதில் கட்டாயம் பேசணுன்னா நீங்கள் ஒரு பேஷனேட்டோட ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுன்றது வேறு, ஆனால் உங்கள் குடும்பம் அதுக்கு ஒத்துழைப்பு தரதுன்றது வேறு. உங்களுடைய குடும்பத்தினரினுடைய ஒத்துழைப்பு இந்த விஷயத்தில் எப்படி இருந்தது? நாங்கள் ஃபிசிக்கலாக ரிஸ்க் எடுத்த போது அவங்களுக்கு பெரும்பாலும் தெரியவே தெரியாது. அப்போ அவங்க ஒத்துழைப்புன்னு ஒன்று பெருசாக தேவையில்லை. அப்போது நான் என்ன ரிஸ்க் எடுத்தேன்னே அவங்களுக்கு இப்போ தானே தெரியும். பட் இப்போதைக்கு அவங்க ஃபிசிக்கலாக ரிஸ்க் எடுக்க வேண்டிய ஃபினான்ஷியல் ரிஸ்க் எடுக்கணும். பட் லிமிட்டடாக என்னோட ஃபஸ்ட்டு சன் ஃபிசிக்கல் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு. லிமிட்டடாக இட் கோஸ் இன் ரிலேட்டிவ் டேர்ம்ஸ். ஏன்னா என்னோட ரிஸ்க் அப்சல்யூட் டேர்ம்ஸ், அவனோட டேர்ம்ஸ் வந்து ரிலேட்டிவ். ஏன் சொல்கிறேன்னா இப்போ அவன் போகிறதெல்லாம் புல்லட் ப்ரூஃப் காரில் போக முடியும், அன்றைக்கி எனக்கு காரே கிடையாது. ஸோ அதனால் ஐ திங்க் க்ரோத், கோர்ஸ் ஐ டூ அக்ரி, டீலிங் வித் த க்ரோத் இஸ் ஆல்வேஸ் அ சேலஞ்ச். But it's a different ball game today. It's a different platform. உங்கள்கிட்ட தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்க அப்போ வந்து நீங்கள் ஒரு ரேஷியஸ் ரீடர் அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. தொடர்ந்து வாசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஆனால் சில பிஸ்னஸ்மேன் நான் பார்க்குறேன் வந்து அந்த துறை சார்ந்த புத்தகங்களே தொடர்ந்து படிச்சுட்டே இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பலதரப்பட்ட வாசிப்புகள் இருக்குல்ல, அந்த புத்தக வாசிப்பு ஒரு பிஸ்னஸ்மேனாக உங்களை எப்படி செழுமைப்படுத்தியது? உங்களுடைய வாசிப்பு அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஃபண்டமெண்டலாக லீடர் இஸ் அ ரீடர். உங்கள் மைண்டை வந்து நீங்கள் பாசிட்டிவாக எல்லாத்தையும் பார்க்கணுன்னா, இஃப் யூ ஹவ் டு ட்ரெயின் யுவர் மைண்ட், யூ ஹவ் டு ரீட். ஓகே. இல்லை உங்களுக்கு ஃபண்டமெண்டலாகவே அந்த குவாலிட்டி ஜீன்ஸ்லேயே வரணும். எனக்கு ஜீன்ஸில் இல்லை அது. அதை டெஸ்ட் பண்ணி பார்த்த போது எனக்கு அதை சம் குவாலிட்டிஸ் நீங்கள்
இன்ஹெரிட் பண்ணுவீங்க. பணம் சொத்து மாதிரி திறமைகளையும் இன்ஹெரிட் பண்ணுவோம். சில குவாலிட்டிஸ் அக்வயர் பண்ணணும். அக்வயர் பண்ணுறதுக்கு வந்து நாலேஜ் வந்து ஐதர் யூ லேர்ன் ஃப்ரம் த பீப்புள் ஆர் புக்ஸ். எனக்கு காட்ஃபாதர் இல்லை, ஃபாதர் பிஸ்னஸில் இல்லை, பெரிய படிப்பு இல்லை, பேரண்ட்ஸுக்கு மென்டர்ன்னு யாரும் இல்லை. அப்போ எனக்கு புஸ்தகங்கள் தான் என்னோடய லைஃபுக்கு மென்டராக இருந்தது. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸஸ், ஸ்ட்ரகிள். ஸோ இதில் முக்கியமான புஸ்தகங்கள்னு பட்டியலிட்டு ஒரு சிலது மட்டும் சொல்ல முடியும். கால கட்டத்தில் படித்த புஸ்தகங்கள் ஒரு நல்ல மனிதனாக இருக்கணுன்றது மட்டும்தான் தோணுச்சு. அந்த புஸ்தகங்கள் வந்து வியாபாரத்துக்கு உதவாது. அதுக்கு அடுத்த கட்டம் முக்கியமான என் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைஞ்ச ஒரு புக்கு வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச். நான் ஒரு காலகட்டத்தில் என்னோட ஏழ்மைக்கு காரணம் அப்பா, அம்மா, கடவுள், கோயில் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த புஸ்தகத்தில் ஒரு இடத்துல சொல்லுவாங்க, டுடே யூ ஆர் புவர் நாட் பிகாஸ் ஆஃப் யுவர் ஃபாதர், மதர், அ காட் ஆர் சொசைட்டி. யூ நோ ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ், தட்ஸ் வை யூ ஆர் புவர் அப்படிம்பாங்க. ஸோ அந்த இரண்டு வரிகளே வந்து என்னோடய பழைய காலத்தில் நான் படித்த தத்துவத்தை அப்படியே தூக்கி போட்டு மாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் நான் படித்த புஸ்தகங்கள் ஒன்றொன்றுமே என்னோடய வாழ்க்கைக்கு, என்னோடய பிஸ்னஸுக்கு தேவையானதாக இருந்தது வேண்டியது. அதுக்கு அடுத்த புக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு, ரிச் டேட் அண்ட் புவர் டேட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேயோ ரொம்ப முக்கியமானது நமக்கெல்லாம் வந்து வாழ்க்கைக்கு பாசிட்டிவ் திங்கிங்னு பேசுவோம். அதுக்கப்புறம் பாசிபிலிட்டி திங்கிங் என்போம். அதுக்கப்புறம் செல்ஃப் அவேர்னஸ்ம்போம், ஃபினான்ஷியல் எஜுகேஷன் சொல்லுவோம். இந்த எதுவுமே ஸ்கூல்ஸில் வந்து நீங்கள் புக்ஸில் படிக்க முடியாது. அப்படின்னா வித்தின் த சிலபஸ் நம்ம படிக்கிறது, அவுட் ஆஃப் சிலபஸ். நீங்கள் அந்த மெயின் ஸ்ட்ரீம் எஜுகேஷனில் எஸ்பெஷலி ஸ்கூல்ஸில் எந்த இடத்துலையுமே செல்ஃப் ஹெல்ப்பையோ ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸையோ கற்றுக் கொடுக்கறதில்ல. அதை இந்த புக்கில் ஒரு இடத்துல சொல்லுவார் அந்த ராபர்ட் கயோசாக்கி. அவர் 13 வயசாக இருக்கிற போது அவரோட அம்மா வந்து கிச்சனில் அழுதுட்டு இருப்பாங்க. இவர் ஏன் அழறீங்கன்னு கேட்குற போது அந்த அம்மா சொல்லுவாங்க, வீட்டில் காசு இல்லைன்னு. ஒரு பையன் சொல்லுவார், அப்பா வந்து ஒரு PhD, எப்படி சொல்கிற காசு இல்லைன்ற போது, இல்லை இருந்தாலும் அவரால் சம்பாதிக்க முடியலன்னு. இந்த நினைவுகளோடு வந்து ஸ்கூலுக்கு அந்த பையன் போவார். அவரோட கிளாஸ்மேட் வந்து ஒரு ரிச் மேனோட சன். அந்த பையன்கிட்ட இதை சொல்லிகிட்டு இருப்பார் அவர். அப்போ அந்த ரிச் மேன் அதை ஓவர் ஹியர் பண்ணிகிட்டு இருப்பார். அடுத்து இந்த பையன்கிட்ட சொல்லுவார், உனக்கு என்ன வேணுமோ நான் இனிமேல் செய்வேன். அப்போ அந்த இடத்துல சொல்லுவார், ஐ ஹவ் சீன் மை ரிச் டேட் அட் தி ஏஜ் ஆஃப் 13 என்பார். ஒருத்தர் பயாலஜிக்கல் டேட், புவர் பட் ப்ரோ பாவர்ட்டி. இன்னொருத்தர் வந்து ரிச் டேட் who is intelligent, who understand the value of finance, he is pro prosperity. ஸோ இதை புஸ்தகங்கள் தான் கற்றுக் கொடுக்க முடியும். நிச்சயமா சார். ஒரு ஒரு தொழில் முனைவோராக, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேனாக இருக்கிறப்போ அவருடைய ஸ்பிரிட், அவருடைய பேஷன், அவருடைய ஹார்ட் ஒர்க், இதை தாண்டி ஒரு தலைமைத்துவம், தலைமை பண்பு அப்படின்றப்ப அந்த நிறுவனத்திற்கு கீழ் பணியாற்றக்கூடிய ஊழியர்களை, அவருக்குமான உறவு, அவர்களை கையாளக்கூடிய விதம், அது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை உங்களுடைய பார்வையில் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிஸ்னஸ்மேன், இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிஸ்னஸ்மேன் ஒரு 3 விதமான கட்டத்தை தாண்டி வருவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கட்டத்தில் இன்சல்ட் வரும். அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாத ஒரு குடும்பத்துலேருந்து பிஸ்னஸ்க்கு வருவீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, கஷ்டப்படுறானா பார்த்திபன் அப்படின்ற போது அப்போவே தெரியும் தேவையில்லாமல் போயிட்டான் அப்படின்னு இன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜ் வந்து நீங்கள் பிஸ்னஸில் நிறைய அப்போசிஷன் பார்ப்பீங்க. அந்த அப்போசிஷன் பார்க்குற போது அது செகண்ட் ஸ்டேஜ், அதை நீங்கள் தாண்டி வருவீங்க. அது கடைசி ஸ்டேஜ் வந்து அக்செப்டன்ஸ். இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 3 ஸ்டேஜ்லேயும் ஃபூல் ஸ்டாப் அட் த ஃபஸ்ட் ஸ்டேஜ், லூசர் ஸ்டாப் அட் த செகண்ட், வின்னர்ஸ் கிராஸ் த தேர்ட். இந்த 3 விதமான ஸ்டேஜையும் கடந்து வந்த ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு தன் மக்களை அவனால் நல்லா புரிஞ்சிக்க தெரியும். அதுலேயும் நான் ஒரு ஏழையாக இருந்ததுனால நான் சொன்னது போல் ஒரு தத்துவம் என்னை மனிதன் ஆக்கிச்சு. நான் படித்த நல்லா புக்கு வந்து என்னை வியாபாரி ஆக்கிச்சு. அதனால் என்னால் என்னோடய பீப்புளை என்ன நல்லா புரிஞ்சிக்க முடியும். அந்த கக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் வந்தால் பிஸ்னஸை நீங்கள் நல்லாவே நடத்த முடியும். ரொம்ப நிறைவான ஒரு நேர்காணலாக அமைச்சு கொடுத்தீங்க. உங்களுடைய சொல்படியே சொல்லணும் அப்படின்னா, ஒரு மருத்துவத்துறை ரொம்ப மக்களுக்கு தேவைப்படுகிற ஒரு மருந்து வர்த்தகத்தில், அந்த வணிகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு உங்களை சொல்லலாம். நன்றி. உங்களுடைய பயணம் வெற்றியடைய பேசும் தலைமை சார்பா, குழு சார்பா நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். என்ன நேயர்களே, அதிகம் அறிந்திராத மருந்து வர்த்தகத்துறையினுடைய அனுபவங்களை, அதில் வெற்றி பெற்ற ஒரு மனிதரினுடைய வாழ்வியல் அனுபவங்களை கொண்டு உங்களுக்கு வழங்கி இருக்கிறோம். இப்படி வித்தியாசமான துறை சார்ந்த அனுபவங்களை ஒவ்வொரு வாரமும் பேசும் தலைமை உங்களுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது. அந்த பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.